அவளுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் யாரு கம்பல் பண்ணாலும் அவ பண்ண மாட்டாங்க. இந்த கல்யாணம் அவளுக்கு பிடிச்சதாக நடக்குது. அந்த மாதிரி இந்த கல்யாணம் நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க. இந்த குடும்பம் எல்லாம் பார்த்துட்டு என்னால உயிர் வாழ முடியாதுங்க. இத பாருங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. உங்க எப்படி பேரு உங்களால எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா கட்டிட்டு இருக்கிற புடவையில நான் தூக்கல தொங்கிடுறேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? அனிதா மேடம் லீவ் சார். ஃபைல் ஒர்க்லாம் நேத்தே முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். என்ன மேனகா? வாங்க சார். உட்கார் உட்கார். நீ பாட்டுக்கு வேலையை பாருமா. அவங்களால எப்படி சார் வேலையை பார்க்க முடியும்? நீ சொல்றதும் சரிதான் முத்து. விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்ம மனசே பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. மேனகாவும் சக்தியும் ஒன்னா மண்ணா பழகினவங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எப்படி இவங்களால வேலை பார்க்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க? என்னமா மேனகா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? சக்தி கல்யாணம் நின்னு போச்சாமே. யார் சொன்னது? சக்தி தான். இப்ப அவன் நான் ரூமுக்கு போனேன்ல, என் நெஞ்சு மேல சாஞ்சுக்கிட்டு ஓன்னு அழுதுட்டான். நான் பதறி போயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். எதுவுமே நடக்கல, நின்னு போச்சு சார்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மேல எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டான். என் சட்டையெல்லாம் ஒரே ஈரம். இல்ல முத்து? ஆமா மேனகாமா. அப்புறமா கண்ணை தொடச்சு விட்டு அழாம விஷயத்த சொல்லுப்பான்னு கேட்டேன். என் கல்யாணம் நின்று போச்சு சார், அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல. சார் இன்னைக்கு நான் லீவு, ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டேன்னு சொல்லிட்டு மழை கிளம்பி வெளியே போயிட்டான். ஓ அப்படியா? ஏம்மா எவ்வளவு பெரிய விஷயத்த மூச்சை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ ரொம்ப சாதாரணமா ஓ அப்படியா அப்படிங்கிற. வேற என்ன கேட்கணும்? உனக்கு சக்தி கல்யாணம் நின்னு போனதுல ஷாக் இல்லையா? இல்லையே. அது எப்படி இவங்களுக்கு ஷாக் ஆகும்? இவங்க தான் சக்தியை லவ் பண்ணவங்களாச்சே. அவங்க கல்யாணம் நின்னு போனதுல இவங்களுக்கு சந்தோஷம் தானே. இவங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சுல. சீ வாயை மூடுங்க. நீங்களா உண்மையாலே மனுஷங்களா இல்ல மனுஷங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களா? இப்போ நாங்க என்ன சொல்லிட்டோம்னு இப்படி கோவப்படுற? நான் ஒண்ணு கோவப்படல. தட்ஸ் குட். உங்ககிட்ட எல்லாம் கோவப்பட்டா நான் தான் முட்டாள். இப்போ நீ என்ன சொல்ல வர? போய் உங்க வேலைய பாருங்கன்னு சொல்றேன். வேலை இருந்தா பார்க்க மாட்டோமா? வேலை இல்லனா ரூம் கதவை சாத்திட்டு படுத்து தூங்குங்க. ஐயோ அதையும் பண்ணி பார்த்துட்டோம், தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு மத்தவங்க லைஃப் கெடுக்கணுமா? நீங்க என்னதான் கெடுக்க பார்த்தாலும் சக்தி சாருக்கும் சுபாக்காக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. அத நீங்க கண்ணால பார்க்க தான் போறீங்க. தள்ளுங்க. தள்ளியா? என்ன சார் சக்தி அப்படி சொல்லிட்டு போறான், இவன் என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறான். உட்ரா, அந்த சக்தியை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறா. கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்துதானே ஆகணும். சார் இப்படி ஒரு பழமொழியை என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன் சார். சொல்லிட்டீங்க சார், சூப்பர் சார். ஆராச்சி ஏயா எதுக்கு சந்தோஷப்படணும் ஒரு விவசாயே கிடையாதா? போயா வா வா. என்னடா என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்றான்? டேய் என்னடா கட்டி போட வச்சிருக்க? நீ அசந்த நேரம் பார்த்து தப்பிச்சு போடாண்டா எமகாதக. ஐயா அதெல்லாம் உன்னால முடியாதுங்க ஐயா. 4 அடி சேர்ந்தாப்புல எடுத்து வச்சாலே ரத்த வாந்தி எடுத்து மயக்கடிச்சு கீழே உழுந்து போடுவான் ஐயா. என்னடா சொல்ற? ஆமாய்யா, பையன் வேகமா சாவு நோக்கி போயிட்டு இருக்கான் ஐயா. அப்படியா? என்ன தம்பி திருப்பதி, சாக போறியா? ஐயோ, ஆண்டவன் தலையில அல்பாயுஸ்ல போகணும்னு எழுதி வச்சிருக்கான் போடுறது. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரி, சாவறதா சாவற, சந்தோஷமா சாவு. உனக்கு நான் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்றேன். நம்ம விஷாலிக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யார் தெரியுமா?
மதிப்பிற்குரிய இந்த மருதநாயகன் தான். என்னடா அவன் நம்பாத மாதிரி பார்க்கறான்? திருப்பதி, நான் சும்மா சொல்லல, சத்தியமா தான் சொல்றேன். எனக்கும் விஷாலிக்கும் கல்யாணம். விஷாலி கூடிய சீக்கிரத்தில் எனக்கு பொண்டாட்டி ஆக போறான். நீ சொர்க்கத்துல இருந்தோ நரகத்துல இருந்தோ எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விஷாலியை விட்டுடு, அவங்கள தேவையில்லாம டார்ச்சர் பண்ணாத. என்னடா சாக போற நீ ஓவரா துள்ற? என்ன நீ அவளை லவ் பண்றியா? ஓடா. விஷாலியை இன்னும் நீ கொடுமைப்படுத்தணும்னு நினைச்ச, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை சாகடிச்சிருவேண்டா. விஷாலி கழுத்துல உன்னை தாடி கட்டி விட மாட்டேன்டா. அப்படியா? இந்த சவால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயா சாகரையோ இல்லையா, உன்னை நானே சாகடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப விட்டு போற ஒரு சவால், இதுக்காகவே உன்னை நான் சாகடிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் விஷாலி கழுத்துல நான் தாலி கட்டுறத நீ கண்ணார மனசார பார்க்கணும். டாக்டரை கூட்டிட்டு வந்து நானே உன்னை காப்பாத்துறேன். அந்த பைத்தியக்காரி நர்ஸை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கல, அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னால கதற கதற கொலை பண்ணணும். அதெல்லாம் நான் செய்ய போறேன். டேய், முடிஞ்சா வந்து தடுத்து பாரு. என்ன சொன்னா திடீர்னு வந்திருக்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? சொன்னா என்ன சொல்லு. நடக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, ஆனா அத உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சு. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏய், அங்க என்ன நடக்குது அத சொல்லு. நீங்க திருப்பதியை கொல்றதுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தீங்க. அவன் என் தம்பி கிட்டே வாலாட்ட ஆரம்பிச்சிட்டான். அதனால என் தம்பி அவனை கொண்டு போய் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க. ஷபாஸ், இது நல்ல விஷயம் தானே. இதை சொல்றதுக்கு ஏன்டாங்கற? இல்ல, திருப்பதி எப்படியும் சாக போறவன் அவன் என் தம்பியோட கஸ்டடியில இருக்கும்போது செத்து போயிட்டானா அந்த கொலைப்பழி என் தம்பியை தானே வந்து சேரும். இதுக்கு பயந்துகிட்டு தான் திருப்பதிக்கு நீங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்தத அவங்கிட்ட சொல்லி அவனை விரட்டி விடுறான்னு சொன்னேன். மேல சொல்லு. அதுக்கு என் தம்பி என்ன சொன்னானா, திருப்பதி சாக கூடாது, அவனை எப்படி காப்பாத்தியே தீர்வேன்னு டாக்டரை பார்க்க கிளம்பிட்டான். ஏய், என்ன சொல்ற? ஆமாங்க, நீங்க ஒண்ணும் கோவப்படாதீங்க. என் தம்பி திருப்பதி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக காப்பாத்தல, கொஞ்சம் கொஞ்சமா அவனை சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும்னு தான் காப்பாத்தி இருக்கான். என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? சாக போறவனை காப்பாத்தி அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க பாக்குறது? உன் தம்பி என்ன முட்டாளா? இல்லங்க, திருப்பதி கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. கணக்கு? ஏய், அவன் கணக்கையே தீர்த்து கட்டணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன இடையில புகுந்து எல்லாத்தையும் தப்பு கணக்கா போட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன பெரிய ஆளா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. இந்த விஷயத்துல உன் தம்பியா நானானு பாத்துறேன். நீங்க 2 பேரும் ஒரே கட்சி, அப்புறம் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? ஏய், அந்த திருப்பதி என் கோட்டைக்குள்ள புகுந்து எனக்கு வலதுகரமா இருந்தவனை தூக்கிட்டு போய் அவனை தற்கொலை பண்ணி சாக வச்சுட்டான். அந்த திருப்பதி சாகணும்னு நான் எவ்வளவோ விதத்துல முயற்சி பண்ணி அணு மூலமா அந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சேன். எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கும் போது அத உங்ககிட்ட சொன்ன பாரு, அதுதான் தப்பாயிட்டு. இப்போ ஒண்ணும் தப்பா இல்லங்க. அவன் உங்களுக்கு கொடுத்த வேதனைக்கு அவன் சித்திரவதைப்பட்டு செத்தானா அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். திருப்பதி இப்ப எங்க போயிட்டான்? சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி
என் தம்பி கிட்ட மாட்டி இருக்கான். அதனால இந்த ஜென்மத்துக்கு அவனால தப்பிக்கவே முடியாது. அதனால திருப்பதி தப்பிச்சிருவானோ அப்படி இப்படி நினைச்சு நீங்க தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்காதீங்க. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கும். நீங்க நினைச்சதை விட அதிகமாவே வேதனைப்பட்டு தான் திருப்பதி சாவான். அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் அந்த மாதிரி யோசனை பண்ணி பாருங்களேன். எப்படியோ ஓட்ட கணக்கு கச்சிதமா முடிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். அப்பாடி, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்போ நான் கிளம்பட்டுங்களா? சரி, நீ போ. நான் கொல்ல நினைச்சவனை உன் தம்பி காப்பாத்த பாக்குறானா? பாக்குறேன். எனக்கு அந்த திருப்பதி பய கதையை எப்படி முடிக்கணும்னு தெரியும். சொன்னா தெரியும். சார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். காசி சார், என்ன சார் கண் கலங்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க சார். நான் என்னன்னு சொல்றது வீரா? எல்லாமே என் கை விட்டு போச்சு. என்ன சார் சொல்றீங்க? மருதநாயகம் விஷாலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? சார், என்னது? ராணி மாவ இந்த கிழவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு அவன் சொன்னானா சார்? அவன் மட்டும் சொல்லல, விஷாலியும் சொன்னான். என்னது? ராணி மாவ அப்படி சொன்னாங்களா? ஆமா வீரா, இந்த கல்யாணம் ஏன் விருப்பப்படிதான் நடக்குது. இஷ்டம் தான் வாங்க, இல்லாட்டி போங்கன்னு என்கிட்டயும் கல்யாணம் கிட்டயும் மூஞ்சி நடிச்ச மாதிரி சொல்லிட்டான். இல்ல சார், இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அந்த மருதநாயகத்தோட குள்ள நரித்தனத்தை ராணி மாட்ட காட்டியிருப்பான். அவன் தான் மிரட்டி இப்படி சொல்ல சொல்லியிருப்பான். ஆனா உண்மை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியலையே. இதுல என்ன சார் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது? ஆண்டவருக்கு ஒரு போனை போடுவான், ஒரு பெரிய படையை அனுப்புவாரு, பத்திரமா போய் ராணிமாவை கூட்டு வந்துருவான். அந்த மருதநாயகத்தினால நம்மள என்ன பண்ணிட முடியும்? இல்ல வீரா, ஆண்டவர் என்ன ரொம்ப நம்புறாரு. இந்த விஷயம் அவர் காதுக்கு போச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவார். அதனால இதை நம்மளே பாத்துக்கலாமே. சரி சார், ஆண்டவருக்கு தெரிய வேணாம், நானே பாத்துக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும் வீரா? என்ன சார் இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க? ராணிமாவுக்கு ஒரு ஆபத்து, நான் என் உயிரை கூட கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாது சார்? எங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்களா? நிம்மதியா இருங்க சார். எனக்கு ஆளு அம்பு ஆரவாரம் பரிவாரம் எதுவும் தேவையில்லை சார். நான் தனி மனுஷனா போறேன். ராணிமாவை நான் பத்திரமா கூப்பிட்டு வரேன். ஒரு கால பொழுந்த மருதநாயகன் தடுத்தான்னு வைங்க, அவனை அங்கேயே கொண்டு போட்டு அவன் பணத்தை கடத்த ராணிமாவை நான் கூப்பிட்டு வரேன் சார். நம்பிக்கையோட இருங்க சார். சரி வீரா. சார், நான் வர்ற வரைக்கும் நீங்க இங்கே இருங்க சார். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சார். நிம்மதியா இருங்க சார். நான் வரும்போது தனியால வரமாட்டேன் சார். கண்டிப்பா ராணிமாவோட தான் வருவேன். புரியுதுங்களா? மருதநாயகம், மருதநாயகம், ஓட பயல, அடா உன்னை கொல்லாம விட மாட்டேன். எங்கடா இருக்க? ஏய் மருதநாயகம், அடா! ஏய், யாரா என் வீட்ல வந்து கட்டிட்டே? யார பார்த்து யாருடா? தெரியல என்ன? ஓங்கி இறங்கினா பூமியில பாஞ்சிருவேன். என்ன பார்த்தா யாரான்னு கேக்குற? எங்கடி அவன் தம்பி? எங்க அவன்? நான் இங்க இருக்கேன். வாடா அயோக்கிய பயல, உன்னை கொல்றதுக்கு தாண்டா வந்திருக்கிறேன். காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. சாக போற வயசுல ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி உல்லாசமா ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுறியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயாடா, யாரா நீ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஓவர சத்தம் போட்டுட்டு இருக்க? யாரா நீ? இதுல இருந்தே தெரியுதுல்ல, எதுக்கும் பயப்படாத தைரியமான ஆம்பளடா. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி வெங்காயத்துல அடிச்சு சாவடிச்சுட்டு தாண்டி வந்திருக்கேன். எவனும் உன்னை காப்பாத்த வரமாட்டான். நீ இல்ல, இவன் இல்ல, இன்னும் எத்தனை பேர் இங்க வந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிச்சுட்டு விசாலியமா நான் இங்க இருந்து கூட்டு போ தாண்டி போறேன். ஏய் நிறுத்துறா, ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டு இருக்க. என் பணபலம் ஆள் பலத்துக்கு முன்னாடி நீ ஒரு தூசுடா. நான் நினைச்சா பூன்னு ஒன்று உறுதி தெளிவேண்டா. ஆனா நான் அப்படி நினைக்கல. ஏன்னா நான் நியாயவாதி, யதார்த்தவாதி. ஏதோ மனக்குமரில கொட்டுறதுக்காக இங்க வந்திருக்கேன். உன்கிட்ட வீரம் காட்டுறதுக்கு என்னோட தகுதிக்கு அழகு இல்ல. தகுதியை பத்தி
மாத்தி பேசுற மூஞ்சா பாரு. உன் தகுதி என்னன்னு எனக்கு தெரியாது. பொண்ணா நினைக்க வேண்டியவன் பொண்டாட்டியா நினைக்கிற அல்ப புத்திகாரன் தானடா நீ. தகுதி உன்னை கொல்லாம விட மாட்டேன். எங்கடா விசாலிமா சொல்லு. உன்னை தாண்டி அவங்கள நான் இங்க இருந்து கூட்டு போல ஆம்பளையே கிடையாது. எங்கடா விசாலிமா? என்ன காட்டு கத்திட்டு இருக்க? உனக்கு விசாலிமா தானே வேணும். என்ன சொன்ன நீ ஆம்பளைன்னு சொன்னல. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அவளே வந்தா நீ கூட்டு போ. நான் தடுக்க மாட்டேன். வாடா நாயே. இருக்கிறீங்களாமா? வாங்கம்மா போயிடலாமா. நீங்க இங்க இருக்க கூடாதுமா. வாங்கம்மா. இவனை எல்லாம் கண்டு பயப்படாதீங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். வந்துருங்கம்மா. வந்துருங்கம்மா போயிடலாமா. வாங்கம்மா. நீங்க இங்க இருக்க கூடாதுமா. வாங்கம்மா போயிடலாமா. இவங்களை பார்த்து பயப்படாதீங்க. இவங்க என்ன பண்ணுவா நான் பாத்துக்கிறேன். வாங்க. விசாலி, நான் உன்னை கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன்னு ஏதோ நினைச்சுக்கிட்டு இவன் வளரிட்டு இருக்கான். உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. தாராளமா இவனோட போலாம். நான் தடுக்கல. என்ன முடிஞ்சா தடுத்து பாரு. உன் தலையில விழும். தடுப்பானா? இவன் கிடக்குறாமா கெல்ட்டு பையன். வயசு போன காலத்துல ஏதோ வளரிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு என்னமா கெட்ட நேரம்? இந்த கிழவன் எல்லாமா நீங்க கட்டிக்கணும். உங்களுக்கு என்னமா குறை? அழகு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? நீங்க ராணிமா நீங்க. சாமியா கும்பிட்டு இருக்குதுமா. நீங்க தேவதம்மா. இந்த கெலுட்டு பயலுக்கெல்லாம் உங்க அருமையும் பெருமையும் தெரியாதுமா. இவன் பேச்சுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்கம்மா. தயவு செஞ்சு என் கூட வந்துருங்கம்மா. வந்துருங்க. யார் நீ? யாருங்கிறத விடுங்கம்மா. நீங்க வாங்கம்மா போயிடலாம். நீங்க இங்கெல்லாம் இருக்க கூடாதுமா. உன்னை நான் இதுக்கு முன்னால பார்த்ததே கிடையாது. நீ பாட்டுக்கு உள்ள வந்து என்ன ராணிங்கிற தெய்வங்கிற தேவதைங்கிற. நீ யாரையோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் ரொம்ப சாதாரண பொண்ணு, மிடில் கிளாஸ். இல்லம்மா, நீங்க சாதாரணமான பொண்ணு இல்லம்மா. எங்க ராணி மாமா நீங்க. எங்க சாமி மா. அப்ப நான் யாரு? என்ன பார்த்து ஏன் ராணின்னு சொன்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அத சொல்ற உரிமை எனக்கு இல்லையா? அப்போ
என் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ போலாம். தயவு செஞ்சு விதண்டாவாதம் பண்ணாதீங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. நீங்க இங்கிருந்து காலதாமதம் பண்ணாதீங்கம்மா. அது காலம் பூரா உங்களை இங்க இருக்க வச்சு கண்ணீரை வடிக்க வச்சிருமா. நீங்க என் கூட வாங்க. எல்லா கேள்விக்கும் நான் அப்புறமா உங்களுக்கு பதில் சொல்றேம்மா. இப்ப என் கூட வந்துருங்கம்மா. வாதம் பண்ணாதீங்கம்மா. உண்மையை சொல்லு, நான் வரேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியத்தாமா போகுது. இப்ப நான் மூடி மறைச்சு வச்சிருக்கிற உண்மைங்கிற நெருப்பு ஒரு நாள் தீபந்தமா உங்க முன்னாடி கொழுந்து விட்டு வெளிச்சமா எரியத்தாமா போகுது. தயவு செஞ்சு அதை இப்ப கேட்டு கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. நீங்க இங்க இருக்க வேணாம்மா. வந்துருங்கம்மா. தயவு செஞ்சு வாங்கம்மா, போயிடலாம். வர முடியாது. ஐயோ, ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? தயவு செஞ்சு வாங்கம்மா. இது பாரு, நான் இவரை விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த ஜென்மத்துல இவர் தான் என் புருஷன். வேணாமா. டேய், அவதான் செருப்பால் அடிச்சவனு சொல்லிட்டால. கிளம்பு, இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது. அவன் கிடக்குறாமா பைத்தியக்காரன். நீங்க வாங்கம்மா, நம்ம போயிடலாம். சரிங்கம்மா. இப்ப நான் என்ன கதைனாலும் நீங்க என் கூட வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. உங்க உத்தரவை மதிச்சு உண்மையை சொல்ல சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தைக்கு உத்தரவை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லி கூட்டு போறோமா. சீக்கிரமாவே வரம்மா. உனக்கு பயந்து போறேன்னு நினைச்சிடாத. எங்க ராணிமாவோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் போறேன். இவளை பார்த்து ராணி ராணின்னு சொல்றான். அப்போ இவனுக்கும் தாயம்மாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இதை உடனே பெருமாள் சாமி கிட்ட சொல்லணும். என்ன சொல்ற வீரா? ஆமா சார், நான் கத்துன காத்துல அந்த மருதனாய் மிரண்டே போயிட்டான் சார். நான் தடுக்கல. விசாலி வந்தா கூட்டு போன்னு சொன்னான். அவன் கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணத்துக்கு ராணிமா ஒத்துருக்காங்கன்னு சொன்னா, நான் பாதுகாப்பா கூட்டு போறேன்னு சொன்னது என் கூட இறங்கி வந்திருக்கணும் தானே. ஆனா அவங்களுக்கு அந்த வீட்டை விட்டு இறங்கி வரதுக்கு இஷ்டமே இல்லையே. அதுக்கு பதிலா நான் யாரு, நான் எதுக்கு அவங்கள தேடுறேன்னு என்ன பத்தி விசாரிக்கல தானே அவங்க குறியா இருக்கிறாங்க. அவங்க யாரு, அவங்கள நான் ஏன் தேடுறேன்னு சொல்ற உத்தரவு எனக்கு இல்ல. அப்படி சொல்லலாம்னா நீங்க தான் என்னைக்கு அந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்களே. வாயை மூடிட்டு வந்துட்டேன் சார். சார், என்னை மன்னிச்சிருங்க சார். உங்ககிட்ட சொன்னபடி அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு சார். ஷாலி அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீ தான் என்ன பண்ண முடியல, நான் தான் என்ன பண்ண முடியும் சார். விடுவீரா? நீங்க நினைச்சா ஒண்ணு பண்ணலாம் சார். சொல்லுவீரா? நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருக்கிறனால தான் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மர்மத்தை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. அது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி வீரா? சார், நீங்க எதையும் யோசிக்காதீங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. சரியா? சரி வீரா, அப்படியே செய்யுங்க. என்னது, மருதநாயகம் விஷாலிய கல்யாணம் பண்ணிக்க போறான்? ஆமாங்க. இதே நீ முதல்ல சொல்லல? போன தடவை வந்தப்பே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா
அப்ப அந்த திருப்பதி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இது அப்புறமா சொல்லலாமே நினைச்சு விட்டுட்டேன். சொன்னா வர வர நீ எல்லாத்துலயுமே தப்பு தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, உன் தம்பியும் தான். இல்லைங்க, விசாலிய என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அப்பதானே அவ காலமுறை நமக்கு அடிமையா இருப்பா. அதனால இந்த ஐடியாவை என் தம்பிக்கு சொன்னதே நான் தான். சரி, இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறதுல என்ன பிரச்சனை? கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனைனா என் தம்பி சமாளிச்சிருவான். ஆனா இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதான் பதறி அடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்தேன். ஏய், அப்படி என்ன பிரச்சனை? எங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான். விசாலிய, நீங்க ராணி, எதுக்கு இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, என்னோட வாங்க, யாரு மிரட்டலுக்கும் பயப்படாதீங்க, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னான். அப்படியா? யார் அவன்? அவன் யாருன்னு விசாலிக்கே தெரியல. நீ யாரு, எதுக்காக என் விஷயத்துல தலையிடுறேன்னு கேட்டு விசாலியே அவனை திருப்பி அனுப்பிட்டான். ஆனா அவன் வந்த வேகம், பேசின பேச்சு, தாய்மகிட்ட விசுவாசின்னு ஒருத்தர் இருந்தானே, அவன மாதிரியே இருந்தது. அந்த பைய விசாலிய பார்த்து ராணின்னு சொன்னதும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து போச்சு. சொன்னா உன் தம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தது சரியான முடிவுதான். தாயம்மாவோட சம்பந்தப்பட்ட விசாலிய உன் தம்பி கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தான்னா அது சரியான முடிவுதான். ஆண்டவனுக்கு நாம கொடுக்கிற சவுக்கடி. அவ அவமானப்பட்டு நிற்பான். அப்படி நிக்கிறத நான் பார்க்கணும். அதனால இந்த கல்யாணம் நடக்க உன் தம்பிக்கு நான் பக்கபலமா இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் தம்பியை வந்து நான் பார்க்கிறேன்.